நம்ம மௌத்தை தேடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயம் இல்லாமல் ஒருவர் மரணம் அடைந்துட்டாருன்னு சொன்னா நிச்சயமாக அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அதுல ஒண்ணு, பெருமை என்கின்ற குணம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்து மரணிச்சுட்டாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். 2வது, பொது சொத்தில் கையாடல் செய்யாமல் எந்த நிலையிலையுமே அமானிதமான பொருளை பொதுவான பொது சொத்துக்களை மோசடி செய்யாம அந்த அமானிதத்தை பாதுகாத்து அதுல எந்த விதமான கையாடலும் செய்யாமல் ஒருத்தர் இருந்து மௌத்தாயிட்டாருன்னா அவர் நிச்சயமாக சொர்க்கம் செஞ்சிருவாரு. அதுல 3வது, கடன் இல்லாமல் மரணித்தவர். கடன் இல்லாத நிலையில் ஒருத்தர் அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாம் நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் இடம்பெறும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடனோடு மரணிக்கக்கூடிய அந்த சூழலை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை மௌத்துக்கு முன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய